Hello friends, welcome to Easy Quick Samaiyal. Today recipe chow chow chutney. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இட்லி தோசை ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க. நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள். உண்மையில் இது சவ் சவில் பண்ணியிருக்குன்னு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க சவ் சவ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சவ் வந்து நம்ம வாஷ் பண்ணி தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 கிட்ட எடுத்துருக்கேன். தோல் உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு துருவனதை எடுத்துருக்கேன். அரை கப் அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்துருக்கேன். இப்போ சவ் வந்து தோலோடு தான் நான் கட் பண்ணி இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஃப்ரைங் பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அது சூடாகும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுங்க. இப்போ காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கணுமே நம்ம கட் பண்ணி வச்ச சவும் சேர்த்துக்கலாம். இது ஒன்று நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளியும் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சவும் வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சவ் நல்லா குக் ஆகிடுச்சு. இது இப்போ நல்லா சூடார வச்ச பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபைனலாக வந்து இந்த சவ் சட்னி அரைக்கும் போது அரை கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச சவ் சட்னியில் வந்து ஒரு தாளிப்பை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகும் போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து வறுத்தெடுத்தது நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான சவ் சட்னி
ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.